ரிஸ்கான்டைன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ரிஸ்கான்டைன் யூடியூப் சேனல் இப்போதான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். 2025ஆம் ஆண்டு உலகம் அழியுமா அல்லது உலக அழிவிற்கு விட்டு செல்லுமா? பாபா வங்கா கூறிய கருத்தினை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இவர் கூறிய கருத்துக்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்காமலும் இருக்கலாம், சிலர் வாத பிரதிவாதங்களை செய்யலாம். ஆனால் நாம் அவர் என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார், எந்த ஆண்டு என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் அவர் கூறியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்ற விடயங்களை தான் நாம் இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோமை தவிர வாத பிரதிவாதங்கள் இங்கே இந்த காணொளியிலே செய்ய வரவில்லை. என்ன நடக்கப் போகின்றது என்பதனைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். பாபா வங்கா பல்கேரிய நாட்டைச் சேர்ந்தவர். இவர் 1996ஆம் ஆண்டு 85வது வயதில் மரணிப்பதற்கு முன் பல்வேறு விடயங்களை, பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உலகம் இப்போது இந்த ஆண்டில் என்ன நடக்கும், அடுத்த ஆண்டில் என்ன நடக்கும், அதற்கு அடுத்த ஆண்டுகளில் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அவர் கணித்திருக்கிறார். பாபா வங்காவை பொறுத்தவரையில் 12வது வயதிலே கண் பார்வையை இழந்திருந்தார். கண் பார்வை அற்றவராக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்பதனை துல்லியமாக கணித்திருக்கிறார். இவர் கணித்த சில விடயங்கள் நடந்தேறி இருக்கிறது. இரட்டை கோபுர தாக்குதல், டயானா மரணம், சர்வதேச விடயங்களை இவர் கணித்திருந்தாலும் நடந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டிலே இவர் என்ன கணித்திருக்கின்றார் என்றால், 2025ஆம் ஆண்டு உலக அழிவிற்கு ஒரு ஆரம்பம் என்பதாக கணித்திருக்கிறார். ஐரோப்பாவிலே ஒரு போர் நடக்கும். அந்த போரின் காரணமாக ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள் என்பதாக அவர் கணித்திருக்கிறார். இதனால் 2025ஆம் ஆண்டு மக்கள் தொகையிலே பெரும் மாற்றம் ஏற்படும் என்பதாகவும் அவர் கணித்துள்ளார். அவர் அடுத்த வருடங்களில் என்ன நடக்கும் என்பதெல்லாம் கணித்திருப்பார் அல்லவா? அவ்வாறு அவர் எதனை கணித்திருக்கின்றார் என்பதனை நாம் பார்ப்போம். 2033ஆம் ஆண்டு துருவ பனிக்கட்டிகள் எல்லாம் கடல் மட்டம் உயர்வடையும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். 2130ஆம் ஆண்டு மக்கள் வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார். 2170 காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வெப்பம், வறட்சியான ஒரு காலநிலை ஏற்படும். இதனால் மக்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். 1707 மனித வளம் பூமியை விட்டு வெளியேறும் என்பதாக இவர் கணித்திருக்கிறார். 5079ஆம் ஆண்டு இந்த உலகம் அழிந்துவிடும் என்பதாகவும் பாபா வங்கா கணித்திருக்கின்றார். உலகத்திலே நடந்திருந்தாலும் கூட அவர் 5079ஆம் ஆண்டு இந்த உலகம் அழிந்துவிடும் என்பதாக பாபா வங்கா குறிப்பிட்டிருக்கின்றார், கணித்திருக்கிறார். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பாபா வங்கா கூறிய விடயங்கள் அனைத்தும் நடக்குமா அல்லது நடக்காதா என்பதனை கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.